குட் பேட் அகிலியோட சென்சார்லாம் முடிஞ்சிச்சு சார். படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபைட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. சென்சார் பார்த்தாங்க, சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. முதல் 20 நிமிஷத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல். டியூரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பாக தான் கொடுத்துருக்காங்க. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது வந்து 3 மணி நேரம்லாம் படம் எடுத்துட்டு பட்ட அவஸ்தையெல்லாம் இருக்குது. வந்து அது 2 மணி நேரம் 20 நிமிஷம் அதிகபட்சம் கரெக்டான இதுதான். வில்லனுக்கெல்லாம் வில்லனா இருப்பாரா? இது கண்டிப்பாக வந்து அஜித்துக்குலாம் வந்து இந்த நெகட்டிவ் ரோல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அதுதான் விரும்பக்கூடிய. ரஜினிக்கு பிறகு வந்து நெகட்டிவ் ரோல் அங்கே ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுல ஒரு பெரிய விருப்பம். நான் எந்த கதைக்கு தமிழை மாறுவேன், நான் எப்படி வேணாலும் வந்து நான் சரியாக ஒரு ஃபேன் பாயா இந்த படத்தை ஆதிக்கு வந்து எந்த அளவுக்கு கதை சொல்லியிருப்பாரு, அதில் எவ்வளோ பெரிய ஈடுபாடு இருக்கும். பொதுவாகவே வந்து ஒரு ஹீரோக்களுக்கு வந்து ஒரு படத்து மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்க, அது அவங்க ஒர்க் பண்ணுற விதத்துலேயே தெரியும். My darlings, missed you all. இந்த படம் ஒரு ஃபேன்ஸுக்கான படம் பொழுது கரெக்டாக கொண்டு போய் ஒரு நல்ல பிஸ்னஸை டார்கெட் பண்ணி அடிச்சிடுவோம் அப்படின்னு நம்ம கமலா சினிமாஸே வந்து ஓனரே போட்டிருந்த வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள 5000 டிக்கெட் சோல் ஆயிருக்கு அப்படின்னு. மற்ற இடத்துல எல்லாம் இந்த வெடியற்கு அலைக்காட்சி மற்ற ஸ்டேட்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் கூட கிடையாதுன்ட்டாங்க. வந்து ஓகே ஏதோ ஏகப்பட்ட ப்ரெஷர் போலுது அவங்களுக்கு. 8:30 மணிக்கு ஓப்பன் ஆகுது. கர்நாடகா ஆந்திராவெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் கேப் தான். அதில் கிட்டத்தட்ட இங்கே தேட்டருக்கார டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு 20 கோடி ரூபாய் லாஸ் ஆகுதுன்ற ஒரு விஷயம். பிக்கஸ்ட் ஓப்பனிங் இருக்குங்க. கண்டிப்பாக இருக்கும். அது அப்படிதான் எதிர்பார்க்குறேன். ஆனால் மத்தியானம் 2 மணி வாக்கில் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு பிளாக் பஸ்டரா இல்லது ஒரு ஹிட்டா, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா. இருங்க பாய். Bharat Institute of Higher Education and Research. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு சையார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். குட் பேட் அகிலியோட சென்சார்லாம் முடிஞ்சிச்சு சார். படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபைட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. சென்சார் குழு வந்து எப்பவுமே வந்து ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் வந்து இந்த படத்தை பார்த்து ஆதிக்கே பாராட்டி இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. உண்மைங்களா அது? இல்லை, அது ஒரு தகவலாக தான் வந்திருக்குது. ஓகே, இங்கே ஆதிக்கோ அல்லது வந்து மைத்ரி மூவிஸை சொன்னால்தான் உண்டு. அது ஓகே ஓகே வெறும் சிபிஐ தகவலாக தான் வந்து சென்சார் பார்த்தாங்க, சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. முதல் 20 நிமிஷத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல். அப்படிலாம் யார் சென்சார் வந்து படத்தோட டியூரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பாக தான் கொடுத்துருக்காங்க. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது வந்து 3 மணி நேரம்லாம் படம் எடுத்துட்டு பட்ட அவஸ்தையெல்லாம் இருக்குது. வந்து ஆமாம், அதனால் வந்து 2:18 அதாவது 2 மணி நேரம் 20 நிமிஷம் அதிகபட்சம் கரெக்டான இதுதான். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம், செகண்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம், அவ்வளோதான். கரெக்டாக சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பி போங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த டீசரில் காட்டும் போது, ட்ரெய்லரில் காட்டும் போதே வந்து அஜித் அவர்களுக்கு ஃப்ரேமிங் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது வந்து கொம்பு வச்ச மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ வில்லனுக்கெல்லாம் வில்லனாக இருப்பாரா, இல்லாட்டி வந்து இதை வேற மாதிரி ஒரு கதைக்களமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது கண்டிப்பாக வந்து அஜித்துக்குலாம் வந்து இந்த நெகட்டிவ் ரோல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அதுதான் விரும்பக்கூடிய. ரஜினிக்கு பிறகு வந்து நெகட்டிவ் ரோல், அதை காமெடி வேறு பண்ணியிருக்காரு. வந்து இந்த 16 நம்பர் கார்டில் இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்கன்னு காமெடி பண்ணியிருக்காரு. எல்லாம் அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுல ஒரு பெரிய விருப்பம் இருக்கும். அதனால தான் இந்த பழைய ரெஃபரன்ஸ்லாம் அவர் கொண்டு ஒரு மங்காத்தாவில் யாருமே எதிர்பார்க்கல. எப்படி கொண்டு வந்து ஒரு வாலியில் வந்து சைலண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து அப்படி சைலண்ட்டாக வெள்ளத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு அதான் சொல்கிறேன்னா ஒரு குட்டாக இருக்கிற ஒரு மனுஷனை பேடாக்கி எப்படி அக்லியாக அவன் என்ன பண்ண அந்த அக்லின்ற ஒரு கேரக்டர் மட்டும் என்ன ரிவீல் ஒன்றும் பண்ணல. ஆமாம், பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ ஓகே சார், இப்போ அப்படியே பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஹீரோவை விட வில்லன் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சோம் இப்போ ரீசன்ட் டேஸா. இல்லை, வில்லன் என்னென்னா இந்த ஒரு எப்பவுமே வந்து ஒரு படம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்னா முழுக்க அந்த படம் முழுக்க வில்லனாக இருக்க மாட்டாங்க, வில்லனாக காட்ட மாட்டாங்க. ஓகே, இந்த வில்லன் ஒரு கட்டத்தில் மாறுவான் அப்படின்னு. ஏன் வில்லனாக மாறினா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்களேன். அப்படின்னும் பொழுது சரி, நம்ம ஹீரோ வந்து முழுக்க வில்லன் கிடையாது, ஆனால் அந்த வில்லத்தனம் பண்ணும் பொழுது இந்த என்ஜாய் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. ஏன் சார் இந்த அஜித் அவர்களோட படத்துக்கு மட்டும் வந்து இந்த ட்ரெய்லர் வர்றதுக்கோ இல்லை ஃபர்ஸ்ட் லுக் வர்றதுக்கோ இவ்வளோ டிலே ஆகுது, சர்வரில் கிராஷ் ஆகுதுன்றாங்க? பொதுவாக வந்து அவருடைய முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொடுக்காம இருந்தாங்க. இதையாவது இந்த படத்துக்கு கரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, நேற்று வந்து ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொந்தளிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையாகட்டும் மற்ற படங்கள் ஆகட்டும், ஏன் நீங்கள் விடாமுயற்சிக்கே வந்து அவ்வளோ காலம் வந்து அது அப்டேட் கேட்டு டைட்டில் என்னங்கன்னு கேட்டுற அளவுக்கு வந்து போயிடுச்சு. வந்து பொதுவாக அஜித் படம்னா அப்படிதான் இருக்குமா. விஸ்வாசம் படத்துக்கு வந்து ட்ரெய்லர் வந்து 1 மணிக்கு விட்டாங்க நைட்டு. ஆமாம், அது திடுதுப்புன்னு விட்டாங்க. இது நடக்கிறது தான். ஆனால் இது என்னன்னா குட் பேட் அகிலியில் மிக சரியாக வந்து அந்த அப்டேட்டை மிக கரெக்டாக கொண்டு வந்து இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி
வந்து சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்து அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த குட் பை டக்லிக்கான இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புக்கு மிக முக்கியமான காரணம் இதற்கு முந்தைய அஜித் நடித்த படங்கள் வந்து ஓகே அந்த ஒரு வீரமாகட்டும், விஸ்வாசமாகட்டும், வலிமையாகட்டும், ஒரு அக்கா அம்மா சென்டிமெண்ட், அந்த கெட்டப்பில் வந்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் கெட்டப்பு, அப்புறம் வந்து உருவம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி சென்டிமெண்ட் விடாமலே இல்லை. அதை தாண்டி வந்து இவருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாது, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தபோது நான் எந்த கதைக்கு தமிழும் மாறுவேன், நான் எப்படி வேணாலும் வந்து நான் சரியாகிடும். அதை தாண்டி வந்து ஒரு ஃபேன் பாயா இந்த படத்தை ஆதிக்கு வந்து எந்த அளவுக்கு கதை சொல்லியிருப்பாரு, அதில் எவ்வளோ பெரிய ஈடுபாடு இருக்கும். பொதுவாகவே வந்து ஒரு ஹீரோக்களுக்கு வந்து ஒரு படத்து மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்க, அது அவங்க ஒர்க் பண்ணுற விதத்துலேயே தெரியும். இந்த படம் ஒரு ஃபேன்ஸுக்கான படம்னு பொழுது இது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கரெக்டாக கொண்டு போய் ஒரு நல்ல பிஸ்னஸை டார்கெட் பண்ணி அடிச்சிடுவோம் அப்படின்னு தெளிவாக அடிச்சிருக்காங்க. ஆமாம், கமலா சினிமாஸே வந்து ஓனரே போட்டிருந்தார் வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள 5000 டிக்கெட் சோல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மற்ற இடத்துல எல்லாம் ஆமாம் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வெடியற்கு அலைக்காட்சி மற்ற ஸ்டேட்லாம் இருக்குங்களா அதெல்லாம் கூட கிடையாதுன்ட்டாங்க. வந்து ஓகே ஏதோ ஏகப்பட்ட ப்ரெஷர் போடுது அவங்களுக்கு. 8:30 மணிக்கு ஓப்பன் ஆகுது கர்நாடகா ஆந்திராவெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் கேப் தான். ஓகே என்ன காரணம்னா இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இல்லைங்களா ஃபேன்ஸு, இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள். அதில் கிட்டத்தட்ட இங்கே தேட்டருக்கார டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு 20 கோடி ரூபாய் லாஸ் ஆகுதுன்ற ஒரு விஷயம். அவ்வளோ ஆகுது. ஆமாம், அது ஓப்பனாக ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக ஆகும். அது இங்கே இருந்து நீங்கள் திருப்பதி நகரி இப்படி கிளம்பி போகிறது, பெங்களூர் போகிறது, அந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க கேரளாவுக்கு போகிறது, கோயம்புத்தூர் பக்கம் கேரளாவுக்கு போகிறது, இது கண்டிப்பாக பிஸ்னஸ் அடிவாங்க. அதனால் ஒரு அரை மணி நேரம் அவங்க முன்னாடி அப்புறம் இங்கே 9 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா அங்கே 8:30 மணிக்கு அரை மணி நேரத்துக்காக அங்கே போனோமான்ட்டு இங்கேயே பார்த்துக்கலாம் படம்னு. இங்கே ஒன்றும் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அந்த டிக்கெட்லாம் விற்பனை செய்யப்படும்ன்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருக்குது வந்து. ஏன்னா அரசு நிர்ணயித்த விலையை தாண்டி வெளியில் விற்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கா. நான் சமீப காலம் அதுக்கு இல்லை, கவுண்டர் டிக்கெட் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐப் கொண்டு வரதே அதுக்காக தான்றாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம என்னதான் வந்து ஒரு டீசரை பற்றி ட்ரெய்லரை பற்றி எந்த படமாக இருந்தாலும் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோன்ற ஒரு விஷயம் இல்லை, அந்த ஃபேன்ஸு அவன் நிர்ணயிக்கிறது தான் வந்து. ஓகே சார், அஜித் அவர்களோட படம்னாலே பெரிய ஒரு பிஸ்னஸ், பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஜிபியு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிக்கஸ்ட் ஓப்பனிங் இருக்குங்களா? இல்லை கண்டிப்பாக இருக்கும். அது அப்படிதான் எதிர்பார்க்குறேன். நான் கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் அது. ஆனால் வந்து ஒரு 2 மணி வாக்கில் மத்தியானம் 2 மணி வாக்கில் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இது வந்து ஒரு பிளாக் பஸ்டரா இல்லை ஒரு ஹிட்டா, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா அப்படின்னு வந்து தெரிஞ்சு போயிடும். அதான் முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி தமிழ்நாடு வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா லியோவையும் கோட்டியும் டார்கெட் பண்ணி அந்த கலெக்ஷனை ஒரு ஓவராலாக ஒரு 5 நாள் கலெக்ஷன், ஒரு 6 நாள் கலெக்ஷனா ஜெயிலரை தாண்டிய ஒரு கலெக்ஷனை இது பிரேக் பண்ணுமா? 600 கோடிக்கு மேலே. ஆமாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது வந்து. அப்போ முதல் நாளே வந்து 110 கோடி 100 கோடி வசூல். வேர்ல்டு லெவலில் ஒரு 100 கோடி அப்படின்ற ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதிக்கு வந்து சமீப காலங்களாக போகிற ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தது, எங்கள் இது முழுக்க வந்து ஒரு மாஸ் படமாக ஒரு ஆக்ஷன் படமாக இருக்காது, கண்டிப்பாக அதில் ஒரு சென்டிமெண்ட் ஒரு எமோஷனல் இருக்கும், அதுவும் அப்பா மகன் சம்பந்தப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு அது ஒரு டைலாக்கே வச்சுருந்தாங்க. பையனுக்காக விட்ட பையனை ஏதோ சீன்றாங்க, அப்படி சீண்டும் போடுது ஒரு பேடா மாறுற படத்தில் பிருத்திவிராஜ் ரோல் கார்த்திகேயன் அந்த பையனுக்காக வந்து ஒரு சம்பவம் பண்ணுற ஒரு நபராக நடிச்சிருப்பாருன்னு சொல்லுது. ஓகே சார், இப்போ வந்து விண்டேஜ் சாங்ஸ்லாம் வந்து நிறைய படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து ஆதிக்கும் லோகேஷும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. கேட்கும்போது நல்லா இருக்குது, படத்தோட படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வைப் வந்துடுது. இது உண்மையிலேயே இதுமாதிரி ஃபாலோ பண்ணிட்டே போனால் ஆரோக்கியமான விஷயமா இருக்குங்களா? இல்லை, நல்ல விஷயம் தான் அது. உங்களுக்கு அந்த 90s காலகட்டத்தில் இந்த பாட்டெலாம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு, இந்த பாட்டோட ஹிட்டு தான் அந்த படமே ஹிட்டு. 10 ரூபா தார. ஆமாம், பெரிய ஹிட்டு அந்த பாட்டு தான் வந்து. அப்படி இருக்கும்பொழுது அதை ஒன்று வந்து சேர்க்கும் பொழுது இப்போ ரீமிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து வேற விதமாக கொண்டு வந்து இது சேர்க்கும்போது அதை கொண்டாடுறாங்க. கரெக்ட். முந்தைய படத்தில் கூட வந்து பஞ்சு மிட்டாய் சாலை லோகேஷ் கனகராஜ் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் மிஞ்சின ஆளாக வந்து இன்னைக்கு மாறிட்டார். வந்து இது ஒரு படமாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு வந்து அங்கே ஃபேன்ஸு உண்மையிலே வந்து முன்னாடிலாம் வந்து முன்னொரு சில உட்காந்துலாம் படாத பாடு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க, படம் பார்க்க விடுவாங்களான்னு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் ஷோலாம் எந்த டைலாக் காதல் கண்டிப்பாக கேட்காது வந்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கூட ஒரு அஜித் தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பாக கூட விடலாம். நீங்கள் போய் தியேட்டரில் போய் படம், ஏன்னா நீங்கள் ஃபேன்ஸ் இது கொண்டாடுறீங்கன்னு சொல்லி ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒருத்தர் வராங்களே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். வந்து இது போட்டோம் ஒரு 2 நாள் போட்டோம் பொறுமையாக கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் வருவாங்க. அதனால் இதை வந்து கொஞ்சம் சொல்லணும். வந்து இந்த தியேட்டர் முன்னாடி பட்டாசு வெடிக்கிறது, அமக்கலம் பண்ணுறது, பேண்டு வாத்தியம் வாசிக்கிறது, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது, தியேட்டர் உள்ள ஏறி எக்ஸிட் மேலே குதிக்கிறது, இது என்னென்னா மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள் ரைட்டு,
மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துரும். இப்போ நம்ம படத்துக்கு போனோமா ஃபேமிலியோட அப்படின்ற மனநிலை வந்துடக்கூடாது அவங்க. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.